மனசாட்சிகள். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மத்தேயு 12:7. இந்நாட்களில் ஆவிக்குரிய வட்டாரங்களில் 2 விதமான நோய்களினால் அநேகர் பாதிக்கப்படுகின்றனர். ஒன்று பாவங்களை உணர முடியாத ஒரு நோய். இன்னொன்று பாவம் அல்லாதவைகளையும் பாவம் என்று உணர வைத்து விசுவாசிகளை பலவீனப்படுத்தும் நோய். ஊழியர்களில் ஒரு சாரார் கிறிஸ்தவ வாழ்க்கையை மிக மிக சுலபமான ஒன்றாக காண்பிக்கின்றார்கள். அதனால் ஈர்க்கப்பட்ட பிரிவினர் தங்கள் பாவங்களையும் தவறுகளையும் உணர முடியாத மந்த மனசாட்சியை உடையவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு சாரார் கிறிஸ்துவின் நீதியையும் கடந்து போய் கிறிஸ்தவ வாழ்க்கையை மிக மிக கடுமையான ஒன்றாக காண்பிக்கின்றனர். இதனால் குற்றமில்லாத தங்கள் செயல்களை கூட குற்றமாக காண்பிக்கும் மிக கூர்மையான மனசாட்சி உடையவர்களாக அநேகர் மாறுகின்றனர். இந்த 2 வித அனுபவங்களிலும் சாத்தானுடைய வஞ்சகமே பின்னணியில் நின்று செயல்படுகிறது. ஒருவருடைய முகத்தில் மோசமான பருக்கள் வந்தன. உடனே அவர் தான் முகத்தில் பவுடர் போட்ட பாவத்தால் அது வந்தது என்று வருந்தினார். ஒரு ஊழியருடைய மனைவி அவருடைய இசைந்து போகவில்லை. உடனே அவர் ஊழியராகிய தான் திருமணம் செய்தது பாவம் என்று முடிவு செய்தார். ஒரு சகோதரிக்கு திடீரென்று தலைவேதனை வந்தது. உடனே தலையில் பூ வைத்த பாவத்தால் அது வந்தது என்று நிதானித்தார். இவை எல்லாம் அதிகப்படியான மனசாட்சியின் விளைவுகள். இதற்கு காரணம் அவர்கள் கேட்ட நம்பிய தவறான போதனைகள். அதன் விளைவாக பாவம் என்று தேவன் தீர்க்காத காரியங்களிலும் தங்களை பாவிகளாக முடிவு செய்து விசுவாச படகை உடைக்கின்றார்கள். அதுபோல இந்நாட்களில் பாவத்திற்கு வழிவகுக்கும் பல காரியங்கள் பாவமற்றவைகள் போல காணப்படுகின்றன. சினிமாத்தனமான உடை உடுத்தல்கள், நேரம் காலம் புரியாத தொலைக்காட்சி பொழுதுபோக்குகள், ஆடம்பரமான வாழ்க்கை நிலைகள், அதிகப்படியான உணவு பிரியம், உலகத்திற்கு ஒத்த அந்தஸ்து நாடல், பண மோகம், சம்பாத்திய மோகம் போன்ற காரியங்கள் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று ரீதியாக பார்க்கப்பட்டு நியாயப்படுத்தப்படுகின்றன. இவைகளில் உள்ள பாவ அம்சங்கள் கண்களுக்கு மறைவாக இருக்கின்றன. சிந்தனைக்கு. தேவ ஐக்கியத்திற்கு இடையூறாக வரும் எந்த ஒன்றும் பாவமாக மாறிவிடுகிறது. ஆமென்.